லார்ட் இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னானுங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா 46வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய ஆலோசனைகள் நிலை நிற்கும். அவருக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க மேல தேவன் வைத்திருக்கிற ஆலோசனைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். பல நேரத்தில் நமக்கு விரோதமாய் அநேகர் ஆலோசனை செய்வாங்க. எப்படியாவது இவனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், ஊழியத்தை கெடுக்கணும், எதிர்காலத்தை கெடுக்கணும், பேரை கெடுக்கணும் என்று சொல்லி பலர் பலவிதமான ஆலோசனைகளை செய்வார்களாம். வேதத்தில் தாவீதுக்கு விரோதமாக அகித்தோப்பல் என்கிற ஒரு மனுஷன் ஆலோசனை பண்ணினானாம், எப்படியாவது தாவீதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டார். ஏரோது ராஜா இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி சாஸ்திரிகளை அனுப்புகிறார். ஏரோதுடைய திட்டங்களையும் கர்த்தர் ஆலோசனையை அதமாக்கி போட்டார். இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வைத்திருக்கிற எந்த ஆலோசனையா இருந்தாலும் கர்த்தர் கெடுத்து போடுவார், நிர்மூலமாக்குவார். ஏன் தெரியுமா? தேவன் உங்கள் மீது, என் மீது வைத்திருக்கிற ஆலோசனைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், நன்மையான ஆலோசனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, என்னுடைய ஆலோசனை என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய ஆலோசனை உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் தம்முடைய நன்மையான ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து நேர் வழியாய் நடத்துவார். அவருக்கு சித்தமானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல, எந்த இடத்துல ஆலோசனை இல்லையோ ஜனங்கள் விழுந்து போவார்கள். நல்ல ஆலோசனை இருக்கிற இடத்துல ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்தது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம் என்று சொல்லி பலர் தன்னுடைய சொந்த ஞானத்தில் ஓடுவதை பார்க்கிறோம். அதை நிறுத்தி கர்த்தர் பக்கமாய் திருப்பி, ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, உமக்கு சித்தமானது வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்ம எங்கிருந்து நமக்கு இந்த ஆலோசனை வரும் தெரியுமா? சங்கீதம் 119:24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நல்ல ஆலோசனை வேணும்னா டெய்லி வேத வசனத்தை படிங்க, ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கொடுப்பார். உங்க ஊழியக்காரர்கள், நீங்க போகிற சர்ச்சில் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல ஆலோசனைகள் வரும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீங்க எதிலையும் போய் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. கிருபையாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் ஒருவர் தான் தெய்வம். அதற்கு முன்பாக 9வது வசனத்துல வாசிக்கிறோம், நானே கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர் ஒருவர் தான் தேவன் என்கிறதை அறிந்திருந்தீங்கன்னா இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். பாருங்க, இந்த ரெகொபெயாம் என்கிற ஒரு மனுஷனை வேதத்தை பார்க்கலாம். சாலமோனுடைய குமாரன். பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்காம வாலிபுடைய ஆலோசனை கேட்டதுனால ஒரு ராஜ்யமே உடைக்கப்பட்டு போனது ரெண்டாக. பல நேரத்தில் கெட்ட ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஆலோசனை இல்லாமல் அவசரப்பட்டு செய்யும் போது குடும்பங்களில் பிரிவினை உண்டாகும், தொழில் கெட்டு போகும், ஊழியத்தில் குழப்பங்கள் உண்டாகும். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. பொறுமையாய் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து, கர்த்தாவே, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, உங்க ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று சொன்னீங்கன்னா கர்த்தர் தம்முடைய கண்களை உங்கள் மேல வைத்து ஆலோசனை கொடுத்து உங்களை போதித்து செம்மையாய் நடத்துவார். கவலைப்படாதீங்க. பண பிரச்சனையா, வேலையில பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, அல்லது உங்க இருதயத்துல சமாதானம் இல்லையா, பயமா இருக்கா, திகில் உண்டா இருக்கா,
தேவனுடைய சமூகத்தில் அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவரே என் கூட பேசுங்க, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவருக்கு சித்தமான வழியில கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை கிருபையாய் நடத்தும். எதை செய்யணும் செய்யக்கூடாது, எங்க போகணும் போகக்கூடாது, எதை தொடங்கணும் தொடங்கக்கூடாது என்கிறத ஆலோசனை கொடுங்கப்பா. எங்க தொழில, ஊழியத்துல, குடும்பத்துல, பர்சனல் லைஃப்ல நீர் எங்களுக்கு நல் யோசனைகளை உண்டாக்கி யோசனையில பெரியவரை எங்களை கிருபையாய் நடத்தி இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.